பலுசிஸ்தானை போல பாகிஸ்தானில் மேலும் போராட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. இது குறித்த பார்வையினை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் நிரஞ்சன், பாதுகாப்பு வியூக நிபுணர். சார் வணக்கம். சிந்து பகுதியில் இப்போ மீண்டும் பலுசிஸ்தானை போல ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாட்டி சேனல்ல பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், பாகிஸ்தானுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் இனிமேல் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா சிந்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளமானது இப்போ நம்ம பண்ண ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. இந்த சிந்து நதி பிரச்சனை, அந்த பிரச்சனை கூட இதோட கலக்கும் போது, அதோட சேரும் போது இன்னும் பெரிய பிரச்சனையா வெடிக்க போகுது. நீங்க மறந்துடக்கூடாது, ஜியோ சிந்த் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் வந்து 1995 முதல் ஜிஎம் சயீத் அப்படின்ற ஒருத்தர் வந்து இதை எடுத்து நடத்திட்டு இருந்தாரு. அந்த மூவ்மெண்டோட பேரு ஜியோ முத்தைதா காமி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, காமி மேஃபூஸ் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு அது நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மூவ்மெண்ட் வந்து புது பேரோட பல்வேறு குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து இப்போ ஜேஎஸ்எஃப்எம், ஜியோ சிந்த் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ற பேர்ல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சொஹேலா ப்ரூ, ஜுபேர் சிந்தி, இது மாதிரி சில தலைவர்கள், அமர் ஜைதி அப்படின்ற தலைவர்கள் இதை முன்னின்று நடத்துறாங்க. கராச்சியில வந்து அவங்க இருக்கக்கூடிய கோர் கமாண்ட், அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தோட செயல்பாடுகளே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையா, அதை வந்து தகர்க்கும் வகையா நிறைய பிரச்சனைகள் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் கராச்சி கோர் கமாண்ட் வந்து செயலிழக்கும் வண்ணம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்பயே நான் இதை சுட்டி காட்டினேன். இப்போ அந்த பிரச்சனையானது பலூச்சிஸ்தான்ல வலுக்கும் போது நெக்ஸ்ட் அடுத்து சிந்துல வலுக்கிறது ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் புதுசா பார்க்க தேவையில்லை. ஏன்னா அங்க மனித உரிமை மீறல்கள் மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. சிந்தி மொழியை வந்து அவங்க அழிச்சிருக்காங்க, சிந்தி கலாச்சாரத்தை அழிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் கலாச்சாரம் என்பதே என்னவென்றால் வெஸ்ட் பஞ்சாபோட கலாச்சாரம் தான் மொத்த பாகிஸ்தானின் கலாச்சாரம் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவங்க வந்து 1947 முதல் இன்று வரை அவங்க நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டாவது, அவர்களுக்கு வர வேண்டிய தண்ணீர், அதை வந்து வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிறக்காய் பகுதிகள், பாலைவனம் சார்ந்த பகுதிகளில் வந்து அதை விளைநிலங்களா மாத்துறதுக்கு அங்க தண்ணீர் தேக்கி வைக்க பாக்குறாங்க. அப்போ சிந்துக்கு போக வேண்டிய நதி ஆனது, நீரானது அது போகலன்னா அங்க பெரும் என்ன சொல்றது, அந்த பகுதியே வந்து தண்ணீருக்கு தத்தளிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் மக்கள். இன்னும் சொல்ல போனா விளைநிலங்கள் மட்டுமல்ல, குடிக்கும் தண்ணீர் கூட கிடைக்காது. ஆல்ரெடி கராச்சியில தண்ணீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுல இருக்கு. கராச்சி பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரம், இன்னும் சொல்ல போனா இஸ்லாமாபாதோட பெரிய நகரம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு நகரத்துல தண்ணீர் தட்டுப்பாடு பிளஸ் மின்சார தட்டுப்பாடு பிளஸ் அவங்களோட ஜீவாதாரத்தையே வந்து அழிக்கும் வண்ணம் பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் பஞ்சாபிய கலாச்சாரத்தை அவர்கள் மீது திணிப்பது, இதெல்லாம் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி கிளர்ச்சிகள் பாகிஸ்தான்ல ஆங்காங்கே வெடிக்க செய்யும். ஏற்கனவே சொன்னது போல இனம் பிளஸ் அவர்களோட வணிகம், அதாவது அவங்களோட வாழ்வுக்கு தேவையான தொழில் பிளஸ் அவர்களோட கலாச்சாரம், இதை மூணுத்தையும் சிந்துல அழிச்சிட்டு இருக்காங்க. அதே பலூச்சிஸ்தான்ல போனீங்கன்னா இனம், அவங்களோட கலாச்சாரம், அதுக்கப்புறம் அவங்களோட வளங்களை சுரண்டிட்டு இருக்காங்க. இதே நீங்க கைபர் பக்துன்வா போனீங்கன்னா இனம், அவங்களோட மதம் பிளஸ் அவங்களோட வாழ்வியல் முறை கலாச்சாரத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்றது வெஸ்ட் பஞ்சாப் ராணுவம். ஸோ ஒரு வெஸ்ட் பஞ்சாப் ராணுவத்தின் மேல இருக்கக்கூடிய அதிருப்தியானது வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ சிந்து மாகாணம் என்பது வந்து அதுல ஒரு பகுதி வந்து கராச்சி அப்படின்ற ஒரு நகரம், பெரிய நகரம். அதுல வந்து அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் இந்தியாவில் இருந்து சென்று அப்போது 1947 போய் அங்க போய் செட்டிலான இஸ்லாமியர்கள் நிறைய பேர் உள்ளனர். அவர்களை மொஹாஜிர்கள் என்று சொல்லப்பட்டு அவர்களை 2ஆம் தர குடிமகன்களாக அங்க பார்க்கிறாங்க. இது இல்லாம சிந்திக்களையே வந்து 2ஆம் தர குடிமகன்களாக வெஸ்ட் பஞ்சாப்
மக்களும் அரசியல்வாதிகளும் பார்க்கிறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம், அரசியல் காரணமும் உண்டு. வெஸ்ட் பஞ்சாப் ஜெயிச்சாலே போதும் பாகிஸ்தான் ஆள முடியும் என்ற ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானில் நிலவுகிறது. அது மற்ற மாகாணங்களின் அதிகாரத்தையும் அவர்களின் தேவையும் அவர்களின் ஒட்டுமொத்த எண்ணோட்டத்தையும் அளிக்கும் விதமாக வெஸ்ட் பஞ்சாப் செயல்படுகிறது. இன்று அளவு நம்ம பார்த்தோம்னா அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு இராணுவ தளபதிகள் முதல் கொண்டு நிறைய பேர் பஞ்சாபிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மற்ற மாகாணங்களை பத்தி கவலையும் இல்லை. அது எக்கேடு கெட்டு போனால் என்னன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரெண்டாவது, எல்லா மாகாணங்களையும் வெஸ்ட் பஞ்சாபின் வளங்களை வளர்ப்பதற்கு அந்த மாகாணங்கள் அவர்களுக்கு உபயோகமாக உள்ளது தவிர்த்து அந்த மாகாணங்களின் வளர்ச்சியில் அவர்கள் என்றுமே கவனம் செலுத்தியதில்லை. இதுதான் பாகிஸ்தானின் அடிப்படை பிரச்சனை. இன்னைக்கு நம்ம ஒரு சிட்டில மெட்ரோ கட்டுறோம்னா, அதாவது தமிழ்நாட்டுல சென்னையில கட்டுறோம்னா கேரளாலையும் கட்டுறோம், அதே மாதிரி கர்நாடகா வருது, அதே மாதிரி ஆந்திரால வருது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் டெவலப்மெண்ட் என்பது எல்லா இடத்துலையும் வந்தால், வளர்ச்சி என்பது எல்லா இடத்துலையும் வந்தால் மக்கள் ஓரளவுக்காக திருப்தி அடைவார்கள். ஆனால் அங்க வளர்ச்சி என்பது மற்ற மாநிலங்களில் புறந்தள்ளிவிட்டு வளர்ச்சி என்றாலே வெஸ்ட் பஞ்சாப் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது பாகிஸ்தான் பிரிவினையை நோக்கி போகும். பத்தாதைக்கு அங்கே யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால், எப்படி பலூச்சிஸ்தானில் மக்கள் மாயமாகிறார்களோ, குறிப்பிட்ட ஆண்களை இராணுவமோ துணை இராணுவமோ அவர்களை கைது செய்து எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் காணாமல் போகிறார்களோ, வீட்டுக்கு திரும்புவதில்லையோ, அதே நிலைமை சிந்திலும் நீடிக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேடும் வண்ணம் அங்கிருக்கும் சிந்து மக்கள் பாகிஸ்தானுக்கு அரசுக்கு எதிராகவே ஆபரேஷன் சிந்தூர் முன்னே இந்த பிரச்சனையை மேலே எழுப்பினார்கள். அதனால்தான் கராச்சியில் இருந்து வரக்கூடிய அதிகபட்சமான பொருட்கள், அவங்களுக்கு முக்கியமான ஹார்பர், அதாவது போர்ட்டே கராச்சி தான், துறைமுகமே. அந்த துறைமுகத்தில இருந்து மையத்துக்கு வரக்கூடிய பொருட்களை அவங்க முற்றுகையிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் ஒரு அசாதாரண சூழலை சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ சிந்துல வளரக்கூடிய பிரிவினைவாதம், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும் என்று ஜிஎம் சயீத் வைத்த குரல், ஜியோ சிந்து மூவ்மெண்ட் எனும் குரல், அது ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் கட்டுப்படுத்துவார்களா அல்லது பலூச்சிஸ்தானை கட்டுப்படுத்துவார்களா அல்லது கைபர் பக்துன்வாயை கட்டுப்படுத்துவார்களா என்று பார்க்க வேண்டும். கடைசியா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்த சிந்து நதி நிறுத்தினால், நம்ம இப்போ அபேன்ஸ் பெண்டிங்ல போட்டிருக்கிறது, அதால மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க போகிறது சிந்து மாகாணம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்துல அந்த நதி கிளைகளா செல்லாது, ஒரே ஒரு நதியா தான் செல்லும். அந்த நதி கிட்டத்தட்ட கடலை கடக்கும் போது ஒரு குறுகிய ஒரு சின்ன ஓடை போல் தான் இருக்கும். அது அவர்களின் நீர் நிலைகளையும் அவர்களின் நீர் தேவையும் பூர்த்தி செய்யும் வண்ணம் இல்லை. அதையும் மீறி வெஸ்ட் பஞ்சாபில் இருக்கும் அரசு தண்ணீரை அங்கே செல்வதற்கு ஒரு இயல்பான சூழ்நிலை இல்லாத வண்ணம் சவுத் பஞ்சாப், அதாவது வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் அணைகளை கட்டும் வண்ணம் சில செயல்பாடுகளை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறது. இது சிந்து மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. ஸோ மொத்தத்துல அவங்க கலாச்சாரத்தை அழிக்கிறது இல்லாம அவங்க வாழ்வியல் முறையே அழிச்சிட்டு இருக்காங்க. அதன் பிரதிபலிப்பு தான் இந்த ஜியோ சிந்து மூவ்மெண்ட். சரி, இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. பாகிஸ்தான் அரசு மீது நம்பிக்கை இழக்கும் மக்கள் அவர்கள் வசிக்கும் மாகாணங்களை தனி நாடாக அறிவிக்க கோரி போராடி கொண்டிருக்கிறார்கள். பலுசிஸ்தானை தொடர்ந்து தனி நாடு முழக்கத்துடன் சிந்து மாகாண மக்களும் போராட்டத்தை வலுப்படுத்துவதால் பாகிஸ்தான் அரசு கலக்கமடைந்திருக்கிறது. சிந்து மாகாண மக்களின் கலாச்சார அடையாளங்களை அழிக்க பாகிஸ்தான் அரசு முயற்சிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். சிந்து மாகாணத்திலிருந்து கராச்சியை பிரித்த பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கைக்கு கிளம்பிய எதிர்ப்பு தனி நாடு கோரிக்கையாக வலுத்துள்ளது.
தனிநாடு போராட்டத்தை முன்னெடுத்த ஜெய் சிந்து விடுதலை இயக்க தலைவர்களை கைது செய்து சிறைகள் அடைத்த பாகிஸ்தான் அரசுக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களை பாகிஸ்தான் அரசு எந்த சிறைகள் அடைத்து வைத்திருக்கிறது என்று கூட தெரியாததால் உறவினர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள்.